ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீன் வாங்கும்போது இந்த மாதிரி மசாலா ஒரு முறை அரைச்சி மீன் வறுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 7-8 பூண்டு பல் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டை இப்போ ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு அரை எலும்புச்சம்பளத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி வச்சுருந்தேன். இப்போ அதை ஒவ்வொன்றா இப்போ மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீனுக்கு 2 பக்கமும் மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா மீன் ஊறிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ அரை மணி நேரம் கழித்து இப்போ நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மீனை ஒவ்வொன்றா எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. மூடிடுதா இல்லைனா மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பணும் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் கீழே, அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தவா ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. எண்ணெயில் போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு முறை தவா ஃப்ரை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.